குழந்தைய வச்சுக்கிட்டு இங்க பத்திரமா இருங்க. இங்க யாரும் வர முடியாது. லேப் சாவி என்கிட்ட தான் இருக்குது. நீங்க பத்திரமா இருக்கணும்னா இங்க தான் இருக்க முடியும். குழந்தைங்க அழுதாலும் சத்தம் வெளியில கேட்காது. குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க குழந்தையோட இங்க பத்திரமா இருங்க. நீங்களும் இங்க இருங்களம்மா. இல்ல, அவ இருக்க இடத்துக்கு நான் போறேன். பாட்டி புள்ளி வச்சுக்கிட்டு அவ கூட பத்திரமா இருங்க. அவன் அடிக்கடி பண்றான்னு தான் அவனை வேண்டான்னு சொன்னேன். ஒருத்தன் அவன் தாக்க வரும்போது என்ன தலையா கொடுக்க முடியும்? அவன் அதுக்கு தான் கத்தி தூக்கணும். தப்புதான் தப்புதான் தப்புதான். நீதான் அங்கே கன்னியாமா? ஆமா, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அவ மேல எந்த தப்பும் இல்ல. சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. அம்மா, நீங்க உள்ள போங்க. நேரம் இல்ல. நீங்க குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு உள்ள இருங்க. இங்க இருந்தா மட்டும் தான் குழந்தைங்க சத்தம் வெளியில கேட்காது. இன்னொன்னு, லேபுக்குள்ள யாரும் வர முடியாது. அப்பெல்லாம் லேஸ்ல யாரும் திறக்கவும் முடியாது. அது கொஞ்சம் லாக்கர் உள்ளது. சாவி என்கிட்ட தான் இருக்குது. நீங்க பத்திரமா இருக்கலாம். ஏமா உசுர பணி வச்சு எங்களை காப்பாத்துன? உசுரை காப்பாத்ததுக்கு படிச்சுட்டு உசுருக்கு பயந்து ஓடுனா நான் படிச்சதுலயே அர்த்தம் இல்லையே. நீங்க பாருங்க, நாம எல்லாரும் இதே இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம். அம்மாவும் பிள்ளைங்களும் மட்டும் உள்ள இருக்கட்டும். நம்ம போலாம். பாட்டிய இன்னொரு ரூம்ல வச்சிடலாம். சரி, நீங்க பயப்படாம இருங்க. அப்படி யாரும் இங்க வர முடியாது. குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வச்சுட்டு போறேன். அங்க இன்னும் 5 நிமிஷம் இருந்தானா கண்டிப்பா நம்ம தேடி எல்லாரும் வந்துருவாங்க. ஆக மொத்தம் எல்லாரும் மாட்ட வேண்டியதான். பிள்ளையாவது காப்பாத்தணும். நீங்க உள்ள போங்க. என் பிள்ளைங்க எல்லாம் நிக்கானுங்கம்மா. என் அம்மா அம்மான்னு அத்தனை கூப்பிட்டாலும் அங்க நிக்கானுங்க. நான் மட்டும் தப்பிச்சு அந்த மாதிரி வந்திருக்கேன். அம்மா, இதுவும் ஒரு போராட்டம் தான். இந்த வீட்டு வாரிசெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்திருக்கீங்க. இதுவும் போராடுறதா? வாங்க உள்ள வாங்க. பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க உள்ள போங்க. அங்க பத்திரமா இரு. என்ன பார்த்து கவலைப்படாதீங்க பாட்டி. எனக்கு நீ இருந்தது நீ ஒருத்தி தான். அது கஷ்டமா இருக்கு. ஐயோ போங்கம்மா, நேரம் ஆகுது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாத்துக்கோங்க. பிள்ளைங்களை இல்லாம பாத்துக்கோங்க. சரிம்மா. நீங்க உள்ளதா இருக்குங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இங்க வேலை பார்க்குற நர்ஸுகளுக்கும் தெரியக்கூடாது. அவங்கள கூட மிரட்டி ஏதாவது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் உள்ள போங்க. இப்ப அடுத்த டூட்டிக்கு எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரம் உள்ள போங்கம்மா. நீங்க பத்திரமா பாத்துக்கலாமா? போங்க. நீங்க பத்திரமா இருங்க. போங்க. சரிம்மா. என் குடும்பமே அங்க தத்தச்சிட்டு இருக்கம்மா. அத்தாத்தன்னு சொன்னவங்களும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருப்பாருங்க. நான் பெத்த பயல்களும் உயிருக்கு போராடிட்டு இருப்பாருங்க. எந்த தாய்க்கு இந்த நிலைமை வரக்கூடாதம்மா. என்ன பாக்கியம் பாக்கியம் என் புருஷ சுத்தி சுத்தி வருவாரு. அந்த மனுஷங்கிட்ட கூட நான் சொல்லாம கொல்லாம வந்துட்டேன். கண்டிப்பா நான் உங்ககிட்ட போய் சொல்றேன். எவ்வளவு சீக்கிரமா போய் சொல்ல முடியுமோ சொல்லிடு. நீங்க பத்திரமா இருக்கீங்கன்னு போய் சொல்லிடுறேம்மா. அம்மா, நீங்க அழாம உள்ள போங்கம்மா. என் குடும்பம் திரும்ப வருமா? நாங்க ரவுடி குடும்பம் தான்மா. ஆனா வீட்டுக்குள்ள அவனு அந்த ரவுடி தரத்தை காட்டினதே இல்ல. அது குடும்பம், கோயில். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சந்தோஷமா இருப்பானுங்க. என் பிள்ளைங்கெல்லாம் திரும்ப வந்துடணும்மா. அதெல்லாம் வந்துருவாங்கம்மா. ஐயோ அம்மா, டைம் இல்லம்மா. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்துருவாங்க. யாரா ஒருத்தங்களுக்கு நீங்க இருங்க தெரிஞ்சாலும் போதும். காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க சீக்கிரம் உள்ள போங்கம்மா. சரிம்மா சரிம்மா. ஐயோ, புள்ள அம்மா தேட ஆரம்பிச்சிட்டானே. ஐயோ, இப்ப என்ன பண்ண? 1000 பேர் வளர்த்தாலும் பெத்தலுக்கு ஈடாகுமா? அவன் தாயை தேட ஆரம்பிச்சிட்டானே. ஐயோ, அப்படின்னா அந்த இசை இங்க வரணும், அப்படிதானே? ஆமாம்மா, அவ வந்ததுன்னு புள்ளைய பார்க்க முடியும். அவனுங்க குறி வச்சிருக்கதே இசைக்கு தானே குறி வச்சிருக்கானுங்க. இசைக்கும் கிங்ஸில் ராஜாவுக்கு தான் குறி வச்சிருக்காங்க. அவன் எப்படிமா வருவா? ஆனா இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறேன்? தாய் இல்லாம தான் இந்த குழந்தைங்களும் வளரணுமா? ஐயா, அப்பா எங்க போனான்னு தெரியலையே. பொண்ணாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம். ஐயோ, சமாளிங்கம்மா. ஒண்ணு பண்ணலாம். நான் எப்படியாவது போய் இசையை கூட்டிட்டு வரேன். ஆமாம்மா, நாங்க போய் நான் இசையை கூட்டிட்டு வரோம். அம்மா, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொண்டுருவாங்கம்மா. நீங்க சேர்ந்து மாட்டுல மாதிரி ஆயிரும். ஐயா அம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுதோம். நீங்க பயப்படாம இருங்க. நாங்க போயிட்டு வரோம். நம்ம போமா. நம்ம போய் எப்படியாவது இசையை கூட்டிட்டு வந்துடலாம். வா அம்மா, நீங்க பிள்ளைய பார்த்துட்டு பத்திரமா இருங்க. நான் இசையோட வரேன். நீங்க சீக்கிரம் உள்ள போங்கம்மா. இதுக்கு நான் 2 லாக்கு போட்டுட்டு வந்துடுறேன். 2 சாவி என்கிட்ட இன்னைக்கு இந்த நல்லதா போச்சு. இங்க எங்கேயாவது ஒழிச்சிட்டு வரணுமே. எங்க ஒழிச்சு வைக்க? பாட்டி, சாவியை பத்திரமா வச்சுக்கிறீங்களா? சரிம்மா. ஒருவேளை நாங்க வரலன்னா திறந்து விட்டுருங்க. அப்படி சொல்லாதம்மா. இல்ல பாட்டி, நான் அவ கூடயே போய் சேர்ந்துடுறேன். நாங்க வரலன்னா நீங்க எப்படியா திறந்து அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. கூடயே இருங்க. என் கூட இருந்த மாதிரி அவ கூடயே இருங்க. வாழணும்னு ஓடி வந்துட்டு இப்படி ஆகி போச்சுத. அவ ஆயுதம் எடுக்கான்னு அவளை நான் கரிச்சு கொட்டினேன். அவ சும்மா ஒன்னும் ஆயுதம் எடுக்கல. அவ சரியாதான் பண்ணிருக்கா. அவளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
இதுக்காவது நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு உயிரோட போகணும். நீங்க வாரீங்களா? சீக்கிரம் வா. பாட்டி நீங்க பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, அவ ஆத்துல இருந்து யாராவது ஒத்த சாவியை கேட்காம என் உசுறு போவாது. நீ தைரியமா போ. நான் உங்களை முழுசா நம்புறேன் பாட்டி. அத்தா அத்தா நீ போத்தா, நான் பாத்துக்கிடுதேன். பாட்டி வாழ்வோ சாவோ நான் இனி அவ கூட தான். அவ உசுரோட இருந்தா நான் உசுரோட இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. அவ இல்லைன்னா நானும் இல்லை. இனி அவ இல்லாத உலகத்துல நான் வாழ மாட்டேன். அவ என் கூட சேர்ந்து வாழ்வான்னு நான் நினைக்கல பாட்டி. அவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஆனா அவ இருந்தாதான் நான் இந்த மண்ணில் இருப்பேன். அவ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த கொஞ்ச காலத்துல அவளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவகிட்ட மனசார மன்னிப்பு கேட்காம இந்த உசுறு போகாது. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இந்த உசுறு போகணும். பாட்டி பாட்டி ஒருவேளை அவளை பார்க்காம நான் போய் சேர்ந்துட்டா, அவ தேடி வந்தானா நான் அவகிட்ட பெருசார மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க பாட்டி. அவளை என்ன எப்படியாவது மன்னிக்க சொல்லிருங்க பாட்டி. பாட்டி என்ன ஆத்தா? ஒருவேளை அவ என்ன மன்னிச்சுட்டானா, ஒருவேளை என்ன கல்லறையில புதைச்சேன்னா அந்த இடத்துக்கு வந்து என்ன பார்த்துட்டு போக சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு, அழறனால எதுவும் பண்ண முடியாது. நான் அதுக்கு அழல, சாகிறதுக்கும் அழல. அவளை கடைசியா பார்த்துட்டு போகணும், இல்ல அவ கூட செத்து போயிடணும். சாகும்போது அது அவ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போயிடலாம். வாழ்வோ சாவோ அவங்க கூட இருக்கட்டும், வா போயிடலாம். ஆனா யாருன்னே தெரியல, நம்மள 10 பேர் விரட்டுதாவளே. அவங்க கிட்ட சிக்க கூடாது, அதுக்கு தான் உன்னை ஓட சொன்னேன். அவதான் கிட்ட நெருங்கிட்டாளே. இங்க பாரு, மனசுல தைரியத்தை வச்சுக்க. நீ இப்படி அழுதுகிட்டே ஓடணும், ஓட முடியாது. நம்ம அவங்க இருக்க இடத்துக்கு போகணும், வா. மனசுல தைரியம் இருக்குது, உடம்புலதான் முடியல, என்னால ஓட முடியல. இங்க பாரு, நம்மளால முடியும். நீ அவரை பார்க்கணும்னு நினைக்கிறல்ல, என் கையால சின்ன பின்னமாகி சாகதை விட சாவலியாவது அவர் கூட இருந்து போராடி செத்துடலாம். வா, அவங்க கிட்டே போயிடலாம். சரி இரு, இந்த அரண்மனை வழியா போனா சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிருவோம், சீக்கிரம் வா. உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா இருக்கு. எங்க கடைசி அவர் முகத்தை நான் பார்க்க முடியாம போயிருவோம்னு எனக்கு பயமா இருக்குது. எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என்னை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் போதே என்னை பொண்டாட்டின்னு கூப்பிட்டவர கடைசியா பார்க்காம போயிருவோம்னு ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. ஒரு பொண்ணு தேடுறதுக்கு 1000 வரம் தேடி அது இது நொட்டு நொடிச்சலே பவுனு வரதட்சணைன்னு கேட்டு கல்யாணம் முடிக்கிற இந்த காலத்துல என் குணத்தை மட்டும் பார்த்து என்னை தூக்கிட்டு வந்த மனுஷன் தூக்கிட்டு வந்ததே அவரோட ஸ்டைலு. ஆனா என்கிட்ட எதுவுமே அவர் பார்க்கலையே, என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலையே. என் குணத்தை தானே அந்த மனுஷன் பார்த்துருக்கேன். சாகும்போது அந்த மனுஷன் முகத்தை பார்த்து தான் சாகணும். அந்த வைராக்கியம் தான். மனசை மட்டும் பார்த்தவங்க கூட தான் சாகணும். அதான் எனக்கு தைரியம். மற்றபடி நானும் ஒன்னே மாதிரி தான். எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அது மேகம் அப்படி இருக்குது, அவ்வளவுதான். வா, அந்த இசை பொண்ணை காப்பாத்திருவாள்ல. ஏன் அப்படி கேட்க? இல்ல, அவளுக்கு அவனா ரொம்ப உசுறு. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. எங்கேயும் அப்படித்தான். அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. நீ வா. ஏன் அந்த பொண்ணு எல்லாரும் கொல்ல பாக்குறா? மர்மம் முடிச்சு தெரியாது, வா. எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் கிட்ட போல வாங்க. சீக்கிரம் போலாங்க, வா. ஆனா கேட்டேல, உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். நான் பகவான் இடி பஞ்சாலே வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேனாக்கு. பேசுறதுக்கு நேரம், சீக்கிரம் வா. இல்ல, என்னால ஒட்டுமொத்த குடும்பமும் மாட்டிக்கிடும். நான் இங்க இருந்தா எல்லாரும் பலவீனம் ஆயிருவாங்க. இல்ல, நான் இங்க இருக்க கூடாது. நான் இங்க இருக்க கூடாது. இங்க இருந்து எப்படி தப்பிக்க? நிச்சயத்துக்கு நேராவது அங்க போ. அட்ட கிறுக்கி, வா, உசுர சேர்ந்து தான் போக போதே. என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீ நிப்பாட்டது சரிதா. நான் போட்ட பிளான் வேற, ஆனா இங்க நடந்தது வேற. நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இங்க பாரு, ஒழுங்கு மாதிரி தப்பிச்சு போறதுக்கு வழிய பாரு. என்ன உளறிக்கிட்டு இருக்க? இது உங்க அண்ணன் பிள்ளைல நிச்சயத்தை நடக்காம போயிட்டுனா காரியம் நடக்காம போயிருந்து நினைச்சிருக்க. இங்க வேற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ நிப்பாட்டுறது நல்லதுதான். இல்லைன்னா நான் வேற மாதிரி முடிவெடுத்திருப்பேன். இங்க வேற ஏதாவது நடந்திருக்கும். மாட்டி இருக்கிறது உன் குடும்பமும் சேர்த்துதான். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, நீ போய் என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. நிச்சயத்தை நடக்கும், போ. நானே இப்ப என்ன பண்ண? அம்மா, இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. இசை இசை, நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு ஆம்பளைங்களா காணல. என்னடி சொல்ற? ஆமா, கவினை காணல, இப்ப சாரணியும் காணல. சாரணி காணலையா? நம்ம குடும்பத்தாருக்கு கையில ஆயுதம் இல்ல. ஆயுதம் இல்லாம மாட்டிக்கிட்டாங்க. எப்பவுமே நம்ம குடும்பத்துல ஒரு காரை உள்ள நிப்பாடுறது பழக்கம். அப்படி ஒரு கார் உள்ள நிக்கும்ல? கார் உள்ள நிக்குமா? நான் அந்த கார் நிக்க பார்த்துட்டு வரேன். காரு
பண்ணிடுவானுங்க. டேய், என் புருஷனை காணலடா, ஆளை கூட விட மாட்டேங்கானுங்க, சுற்றுவானுங்கன்னு பயமா வேற இருக்கு. இல்ல, நம்மளால ஒட்டுமொத்த குடும்பம் மாட்டிடக்கூடாது. அழாத ராணி, அழாத ராணி. உன் புருஷன் வீர காப்பாத்துவாரு, எல்லாரையும் காப்பாத்திடுவாரு. என்ன ராஜா மாட்டிக்கிட்டான், புள்ள மாட்டிக்கிட்டானா? இப்ப என்ன பண்ண? பாரு, அலட்டிக்காத. கொஞ்சம் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தாலும் போட்டுருவானுங்க. போட்டுட்டானு வச்சுக்கைய, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுட்டு மொத்தமா அட்டாக் பண்ணுங்கன்னு நம்ம அட்டாக் பண்ணிடுவானுங்க. அதனால எங்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கணும். ஆமா இசை, ஆமா. நம்ம பயந்துட்டோன்னு தெரிஞ்சிட்டுனா விஷயம் நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு போட்டுருவானுங்களே. அவனுங்களுக்கு நமக்கு தெரியலன்னு நினைக்கிற வரைக்கும் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். இசை, நம்ம சாப்பிட போமா? ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்தாங்க, நம்ம சாப்பிட போமா? ஆமாடி, இங்க பாரு, நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கைய, நம்ம வீட்டு ஆம்பளைங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் பலவீனம். நான் ஓடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் வாங்கக்கா. எங்கடி ஓட போற? பாரு, சட்டத்தால சீல் வைக்கப்பட்டதுதான் பன்னீர்பட்டி அரமனை. நான் அங்க போறேன். பாரு, ஒருவேளை நான் போகும்போது யார்கிட்டயும் மாட்டலன்னா, நான் உயிரோட இருந்தா நான் அங்கதான் இருக்கேன்னு அர்த்தம். குடும்பத்தை தைரியமா போராட சொல்லி நான் அங்கேருந்து போயிட்டேன்னு சொல்லிடு. இதே ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நீ கேட்டு வாசலுக்கு போனாலே சுற்றுவானுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்க, நீங்க யாருமே உயிரோட இருக்க முடியாது. பாரு, என் புள்ள, உன் பிள்ளைய பாத்துக்க. ஜபா கிட்டையும் சொல்லிடு, நான் போறேன். வாழ்வோ தாழ்வோ ஒன்னா போவோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இங்க வா, நீ இல்லாத உலகத்தை என்னால வாழ முடியாது. இங்க பாரு, பரவாயில்ல, ஒத்தைய பொண்ணா மாட்டிக்குவேன், 2 பேரும் சேர்ந்து போவோம். இங்க பாரு, போற உசுறு எப்படி வேணாலும் போகும், பிடிச்சி வச்சாலும் நிக்காது. அது உன் கூட வரனால தான், இங்க இருக்கனால தான் பிடிச்சி வைக்கணும். இல்லை, எனக்கு இந்த நேரத்தை உயிர் போகும்னு நினைந்தனா அந்த நேரத்தை போய் தான் ஆகணும். இங்க பாரு, உன் கையை பிடிச்சி அந்த வீட்டுக்கு நான் வந்தேன். நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டே போய் சேரவும் செஞ்சிருந்தேன். நான் யாரை நம்பி உன் வீட்டுக்கு வாழ வரல, உன்னை நம்பி தான் வந்தேன். உன் கூட வாழ முடியலன்னு அந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு? வா போலாம். ஏட்டி, நான் சொல்ல கேள்வி, நீங்க இந்த பிள்ளைங்க வளர்க்க ஆள் வேணும், குடும்பத்தை கட்டி கேட்கறதுக்கு பொம்பளைங்க வேணும். நீங்க இரு. தனக்கு மரணம் வரும்னு தெரிஞ்சு கூட எங்களை காப்பாற்றி விட்டுட்டு போகணும்னு நினைக்க பாரு. உன் உசுரை துச்சமா நினைச்சிட்டு பிள்ளைங்க தானே, நம்ம வீட்டு ஆம்பளைங்க என்ன பொம்பளைங்க வளர்த்தா வளர்ந்தானுங்க? எவன் வளர்ந்துருக்கான்? தானதான் வளர்ந்தானுங்க. அப்படி வளர்ந்துட்டு போயிடுவாங்க. நீ வா, பரம்பரை பரம்பரை ராசி, அவனுக்கு ஒத்தையே வளர்ந்து இருந்திருக்கு. வா நம்பிடி வாடி. செத்தாலும் கல்லறை தோண்டி வீடு கட்டிட கால் வேணும்ல. வா போவோம். என் புள்ள முகத்தை நான் பார்க்கவே இல்லட்டி. பாரு, புள்ள பேச்சு எடுத்துறாத, புள்ள பத்திரமா இருக்கும். நீ வா. என்ன நடக்குது சத்தி? அதுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சா? என்ன பண்ண? யார் இவங்கெல்லாம்? சத்தம் கட்டாம அழாம போ, ஒட்டு மொத்தமா மாட்டிக்கிடுவோம். எப்பவும் போல நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போ. எனக்கு பயமா இருக்கு. பாரு, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ பாட்டுக்கு நிச்சயத்தை வேலையை பாரு. போ போ. இனி தப்பிச்சு போ நினைச்சா உன்னை கொன்னுருவானுங்க. போ, உனக்கு எதுவும் ஆகாது. போ. கெட்டவருக்கு கூட நல்ல செய்யறதா நம்ம குடும்பம். ஆனா நம்ம குடும்பத்துக்கு பேர் ரவுடி குடும்பம். பாரு, அதுதானே மாட்டிக்கிடுவேன். குடும்பத்துக்கு விஷயம் தெரிஞ்சிட்டுன்னு போட்டுருவானுங்க. கேஷல எப்பவும் போல பல்ல கட்டி தலைஞ்சாலும் அப்படியே ஆட்டிட்டால. போ. பயமா இருக்கு. ஒன்னும் இல்ல, போ. இங்க பாரு, பின்னாடி ஒரு மரம் நிக்குது. அது வழியா ஏறி போனாதான் உண்டு. சுத்தி தான் கேமரா இருக்க. நான் எப்படி வெளியில போயிடுவேன். நானும் வந்துடுவேன். நான் போய் ஜவால பாத்துட்டு வந்துடுவேன். சரி, கூடயே சுத்தாத, சந்தேகம் வந்துடும். சரி சரி சரி. ஆயுதத்தை கீழே போடுங்கடா. தாய், ஆயுதத்தை கீழே போட போறீங்களா இல்லையா? ஆயுதத்தை கீழே போட்டதா போட்டதா? நீ சொன்ன போடுறவன் கிடையாத. எப்படி நீ எங்க கொன்றுவ? இத பண்ண சொன்னது யாருன்னு நாங்க பாக்கலாமா? இன்னொரு செத்துன்னு தெரிஞ்சு சாகணும்னு நினைக்கிறோம். அதான் தெரிஞ்சா சாக்காயிருவ. பரவாயில்ல, உன் கோபம் குறையிலையே. நான் பொறுமையா இருக்கிறது எவனு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. உங்க கண்ணுல ஒண்ணு பயம் தெரியலையே. பயம் பத்தாதோ? பயம் தெரியறதுக்கு நான் ஒண்ணு கோழிங்களடா, சம்பளிங்க பேரனுங்க. பயம் எங்களுக்கு போடா. கொல்லணும் முடிவு பண்ணல, கொல்லு. அடிச்சு மண்டிட வச்சதுக்கு அப்புறமும் உங்க ஆணவாட்டங்களை நாங்க எவன்கிட்டயும் மண்டிட்டது கிடையாடா. மண்டிடவும் மாட்டோம். ஒழுங்கு மரியாதை என் குடும்பத்தை விடிச்சு விட்டுரு. அது என் கையில இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார தேடி வந்தோமோ
அவங்கள நாங்க தூக்கிடுவோம். அப்புறம் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவை இசை. ஏய், அவன் மேல உங்க விரல் போட்ட கொன்னு எரிஞ்சிருவேன். டேய், அதான் நான் சரண் அடிச்சுட்டேன். வரலடா. உன்னை சரண் அடிச்சது அவளை தூக்கிறதுக்குதான். தொடர்ந்து சுட்டு தள்ளு. யார கொள்ளுவேன். இசை கோப்பதுடா. அண்ணே அதுக்கு என்ன புத்திசாலித்தனமா கொண்டுட்டீங்களடா. அந்த ஆவி உங்களை விடவே விடாடா. அந்த கழுவி உங்களை விடாது. இசையும் அவ பெத்த வாரிசையும் சும்மா விடாது. கழுவி இசைய விடாது. அந்த கழுவி இசைய விடாது. இசைக்கு சாவுக்கு காரணமே செம்புலிங்க ஐயா தான்டா. அவங்க தோத்தம் தான்டா. என்னண்ணே இவன் என்ன சொன்னா? அதுக்கு நீ அவனை சுட்டுட்ட. வேற என்னடா அவர் வாரிசுன்னு அறிவிச்சுட்டு போனாரு. அப்போ செம்புலிங்க ஐயா வாரிசு அழிக்கிறதுக்கு செம்புலிங்க ஐயா எதிரிதான் இங்க இருக்குது. என்ன உங்ககிட்ட சொல்லிருக்கேன், மகாதேவன் நம்ம கிட்ட எதையும் மறைக்காருன்னு. அவருக்கு எதையும் மறைக்கல. எவ்வளவு தைரியம் தான் இவன் உங்களை அடிச்சு வச்சிருப்பான். சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அடி பண்ணிச்சுதான் போகணும். இங்க நடந்தது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. எதுவும் தெரியாத மாதிரி நிச்சயத்துல போய் நில்லு. அண்ணா அவனுக்கு சுத்தி வளைச்சுட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கா? இருக்கும் அத்தனை வரையும் கொண்டாடணும். சொன்னா கேளு. இதை நாங்களே ஏற்படுத்திட்ட காயனா. நாங்க எவன்கிட்ட அடி வாங்கி சாக மாட்டோம். நாங்க என்ன சொம்புகளடா. இவன் யார் அனுப்புற ஆளு தெரிஞ்சுக்காதான் நாங்க இவன்கிட்ட முட்டி போட்டு நின்னோம். இவனை உள்ள வர வச்சதே நாங்க தான். சரி, எதுவும் தெரியாத மாதிரி வெளியில போய் நிப்போம். இவனை தூக்கி ஒழிச்சிட்டு வா. அண்ணா இசை இல்லடா, அப்பா அழைச்சிட்டு போனதில்ல. ஏதோ ஒண்ணு தப்பிச்சிருக்கு. அது அநேகமா மகாதேவன் சம்பந்தப்பட்டவங்களதான் இருக்கணும். அண்ணே ஆமாடா, மகாதேவன் சம்பந்தப்பட்டவங்களதான் இருக்கணும். வீட்டை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க இவனே மாதிரி. இங்க எது தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தார்கள் ஒவ்வொன்னா எப்படி எது காப்பாத்துறதுக்கு வழிய பாரு. வேற எதுவும் பண்ண முடியாதானே? எதுவும் பண்ண முடியாது. சுத்தி வளைச்சிட்டானுங்கடா. இவனை பிடிச்சி கட்ட தெரிஞ்சது. அதுக்குத்தான் வேலைக்கு என்ன உள்ள வர வச்சோம். தெரியணும்ல, உள்ளே இருந்துட்டு எப்படி தெரியும்? அதான் சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்காக தான் உள்ள வர வச்சோம். அவனும் எங்களை ஏதோ அடிக்கிற மாதிரி அடிச்சான். நாங்களும் மண்டிட்ட மாதிரி மண்டிட்டோம். அவன் அதுப்பதான் உளறிட்டு இருந்தான். ஆனா எப்படி இங்க ஒவ்வொருத்தையா காப்பாற்ற முடியும்? இசை பத்தி கவலைப்பட வேண்டாம். சின்ன பொண்ணு அவ ஆட்ட வெறித்தனமா இருக்கும். நீ இன்னும் அவ ஆட்டத்தை பார்க்கல, அதான் பயப்படுத. ஆனா என்னன்னு சொல்ற? அவ சின்ன பொண்ணு. சரி, அவன் மேல எவனும் கை வைக்க முடியாத எனக்கு தெரியும். செம்புலிங்கையா சும்மா ஒண்ணு அவளை வாரிசை நியமனம் பண்ணல. தான் குடும்பத்துக்கு ஆண் வாரிசு தான் பிறக்குன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை வாரிசை நியமனம் பண்ணிருக்காருன்னா செம்புலிங்கையா முட்டாளா? நீ நான் எல்லாரும் ஆம்பளைங்களா பிறந்தோம். அந்த வீட்டுக்கு பொம்பளைத்தான் வாரிசு நியமனம் பண்ணதுக்கு செம்புலிங்க என்ன மூளை இல்லாதவரா? அவ ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். நீயும் நானும் கூட பக்கத்துல நிக்க முடியாது. அவ மத்த நேரம் மட்டும்தான் குழந்தை. ஆபத்துன்னு வந்ததுன்னா அவ பொம்மைமா. பொம்மைமா நானும் பார்த்ததில்ல. அண்ணா நான் நம்புறேன். இங்க பாரு, செம்புலிங்கையா ஒண்ணு சும்மாலாம் எதையும் பண்ணிருக்க மாட்டாரு. எதுக்காக இசைய குடும்ப வாரிசை நியமனம் பண்ணாரு? யார் இசையை கொல்ல நினைக்கிறா? செம்புலிங்கையா இவளை குடும்ப வாரிசை நியமனம் பண்ணதுக்கும் அவளை அடிக்க நினைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நல்லா யோசித்து பாரு. என்னைக்கும் மகை வகைத்து புள்ளதான் வாரிசா வரணும் குடும்பத்துக்கு. ஆனா மகா பெத்த புள்ளிய வாரிசை நியமனம் பண்ணிருக்காரு. அப்படின்னா அங்க என்னமோ இடிக்குது. அதானே நம்ம தானே ஆண் வயசுக்கு வரும். அவ எப்படி வந்தா? என்னமோ இருக்குடா. யாருக்கோ என்னமோ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு செம்புலிங்கையா. அதை நிறைவேற்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. மனசை பதவிச்சு போயிருக்காரு. அன்னைக்கு அவருக்கு உதவி பண்ணதுக்கு யாரும் இல்ல. ஒத்தையா போராடி தான் போய் சேர்த்திருக்காரு. அவர் முழு நம்பிக்கையே இசைதான். அப்ப பாதி கடமை நிறைவேற்றிட்டாரு. மீறி பிள்ளைங்க நம்ம தான் நிறைவேற்றணும். புரியுதா? உசுர கூட கொடுப்பேன். இங்க பாரு, இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அங்கிருந்து எப்படியாவது காப்பாத்துறதுக்கு வழிய பாரு. இசையை தவிர எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணு. பிள்ளைங்க என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்பா இருக்காருல்ல, அவர் வயசு அவர் காப்பாத்தாரு. நீ கிளம்பு. எவ்வளவு சீக்கிரம் பொம்பளைங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திட்டு போயிரு. ஆம்பளைங்க நாம தானே, நமக்கு தப்பிக்க தெரியாது. நம்ம பலவீனமே நம்ம விட்டு பொண்ணுங்க தான். சீக்கிரம் எப்படியாவது காப்பாத்து.
யார் குடும்பத்தை யார் அழிக்கிறது? இது ஏன் சமஸ்தானம்? இது ஏன் சமஸ்தானம்? என் வாக்கு நிறைவேறாம என் உசுறு போகாதே. இவ என் வாரிசுடா. அது யாரு பேசுறது? என்ன இவ இப்படிலாம் பேசுறா? என் வாரிசு, இந்த செல்வலிங்கத்தோட வாரிசு. தாத்தா தாத்தா ஏன் சமஸ்தானம்?